என்ன பண்ணிட்டான், ஸ்கோரும் வந்து பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்கள் மூமின்கள் மாதிரி, மூமின்களுக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதை வச்சு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈசா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் முன்மாதிரின்னு இருக்குல்ல, அப்ப அவங்க பெண் தானே, அப்ப பெண்கள் மட்டும் தான் முன்மாதிரியா, அப்ப நீங்க எல்லாருமே பெண்களை போல வாழணுமா, அப்ப பெண்ணை போல வாழணும்னு இல்ல. அப்ப அதனால ஈசா நபி வருவாங்கன்னு நம்புறது எப்படின்னா, ஈசாவை போன்ற மசில ஈசாவுமா மிஸ்ல ஈசா, அதாவது ஈசாவை போன்றவர் வருவார்னு அர்த்தம். அப்ப ஈசா நபிக்கு இருந்த தகுதிகள்லாம் எனக்கு இருக்கு அவன் சொல்றான். ஈசா நபிக்கு இருந்த தகுதிகள்லாம் எனக்கு இருக்கு, அந்த அடிப்படையில் என்னை நீங்க நம்பணும். அப்ப இதை வச்சு வந்து மாற்று பொருள் கொடுத்து இப்படி விளக்கம் வந்து கொடுக்குறான். ஆனா இந்த விளக்கம் சரியானு கேட்டா தப்பு. ஏன்னா வரப்போற ஈசா நபி அதே ஈசா நபியா இல்ல ஈசாவை போன்றவரா? குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது? ஈசா மாதிரி ஒருத்தர் வருவார்னு சொல்லுதா, அதே ஈசா வருது. இதுக்கு தான் அல்லாஹ் வச்சான் அங்கேயே ஆப்பு. என்ன வச்சான்? அப்பாவுக்கு பிறக்காதவரா ஈசா நபி ஆக்கணும். ஏன் ஆக்கணும்? இவருக்கு டபுள் என்ட்ரி இருக்கு, இந்த உம்மத்து தேர மாட்டாங்க, அவருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், இவங்க தேர மாட்டானுங்க, இன்னொரு வாட்டி இவரை பூமிக்கு அனுப்பணும். அந்த கேப்ல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நான் தான் நபின்னு ஈசான்னு சொல்லி குழப்பி விட்டுருவான். அதுக்காக ஒரு முன்னேற்பாடு எல்லாம் என்ன பண்ணா, அப்பாவுக்கே மனிதர்களா ஒரு மனித நடைமுறைக்கு மாற்றமான ஒரு முறையில் அல்லாஹ் இவரை பிறக்க வச்சு சேஃப்டி பண்ணான். எதை எல்லாம் சேஃப்டி பண்ணானோ அதை உடைக்கிறது ஆசைப்படுறான் பாரு. எது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சேஃப்டி பண்ணானோ அதை உடைக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அதே ஈசா நபி தான் வருவாருங்கிறது ஏகப்பட்ட இடத்துல சான்றுகள் இருக்கு. அதே ஈசா நபி வருவாருங்கிறது அப்பட்டமான சான்றுகள் வந்து கிடைக்குது, ஓப்பனான தெளிவான சான்றுகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு 5வது அத்தியாயத்துல 110வது வசனம் இல்ல குர்ஆன்லயே ஜாடமறையா அல்லாஹ் பேசுறான். எப்படின்னா மரியமின் மகன் ஈசா நபி பார்த்து அல்லாஹ் வந்து பேசுற மாதிரி இருக்கு. நான் உமக்கும் உன்னுடைய அன்னைக்கும் வழங்கி இருந்த அருட்கொடைகளை நினைவு கூறும், நான் உனக்கு செஞ்ச நியாமத்துகளை நீ நினைச்சு பாரு. அல்லாஹ் சொல்றான், பரிசுத்த ஆன்மாவின் மூலம் நான் உனக்கு உதவி செய்ததையும் நினைச்சு பாரு. ஜிப்ரீல் மூலமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதையும் நீ நினைச்சு பாரு. என்ன அந்த ஹெல்ப்? ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அவர் உதவி மூலம் ஜிப்ரீலை வச்சு நான் ஹெல்ப் பண்ண, அதன் மூலமா என்ன நடந்துச்சு தெரியுமா? நீர் தொட்டிலும் பருவ வயதை அடைந்த பின்பும் மக்களிடம் உரையாடினீர். நீ குழந்தையா இருக்கும் தொட்டிலேயே நீங்க பேசுனீங்க. இதுக்கு யார் காரணமா இருந்தா? ஜிப்ரீல் உனக்கு ஹெல்ப் பண்ணாரு. பருவ வயதை அடைந்த போதும் நீ பேசுனியா, மக்கள் இடத்துல நீ பேசுனங்கிற. பருவ வயதை அடைந்த பின்பு பேசுவதற்கு ஜிப்ரீலுடைய உதவி தேவையா? இது ஒரு அற்புதமா? பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் பேசுறது குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமா அல்லாஹ் சொல்றான். அது ஒரு அற்புதமா? பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் எல்லா குழந்தையும் பேசும். தொட்டில பேசுறது தான் அற்புதம். ஆனா எப்ப அற்புதமாகும்னா 2000 வருஷம் கழிச்சு வந்து கிரவுண்ட்ல பூமியில நின்று பேசினா, 2000 வருஷம் கழிச்சு அதே ஆள் வந்து அது என்ன சொல்றான்? பேசினீர்னு சொல்லல, மக்களிடம் பேசினீர்ங்கிறான். பொதுமக்கள்கிட்ட பேசணுமா, அது அற்புதங்கிறான். அப்ப பொதுமா இப்ப பேசுறதுன்னு ரீல் விட்டுருவான். ஈசா நபி வந்து பருவ வயதுல பேசினாருன்னா வானத்துல பேசினாரு, பூமியில பேசினாரு, இங்க பேசினாருன்றான். மக்களிடத்துல பேசணுங்கிறான். அப்ப மனிதர்கள் இடத்துல சந்திச்சு பேசுறது அற்புதம். அப்படின்னா எப்படி? மறுபடியும் அதே ஈசா நபி பூமிக்கு வந்து நீக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வருவார், கூட்டிட்டு வந்து பூமியில விட்டுட்டு போவார். அந்த லேண்டிங் கொண்டாந்து மேரேஜ் யார் கூட்டு போனா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட்டு போனேன். அப்ப அங்க இருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் யார் வச்சிருக்கா? பைலட் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப அவரு கொண்டாந்து இங்க விட்டார்னா மறுபடியும் அவர் பேசினார்னா அது அற்புதம். இப்ப இதுல இருந்து வெளிப்படையா மரியமா என்ன தெரியுது? அதே மரியமுடைய மகன் தான் வரப்போறாருன்னு தெரியுது. அதனாலதான் அல்ல ஈசா நபி மரியமுடைய மகன். மத்த நபி என்ன சொன்னானா? மூசா நபியை பார்த்து அவங்க அப்பா பேர சொன்னானா? ரசூலுல்லாஹ் பார்த்து அப்துல்லாவுடைய மகன், இப்ராஹிம் நபியை பார்த்து நீங்க ஆஜருடைய மகன் எங்க பேசினா? ஆனா ஈசா நபியை மட்டும் பேசுற இடத்துல எல்லாம் மரியமின் மகன், மரியமின் மகன். ஏன்னா மரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மரியமுக்கு பிறந்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது அல்லாஹ் என்ன பண்றான் இந்த இடத்துல சொல்றான். அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து செக்கப். ஆனா இவனுக்கு என்ன ஸ்டோரி? இவன் அப்பாவுக்கு பிறந்திருக்கான், அவன் முர்தசா, மிர்சா குலாம் முர்தசா அவங்க அப்பன் பேரு. இவன் அம்மா வந்து பேரு யாருன்னா சிராக் பிபி. ஏன் இவருக்கு மரியாதை எல்லாம் பேசுறா? இந்த ஆளும் இங்கிலாந்து ஏஜென்ட் சொல்றாரு, எங்க அப்பாவும் வந்து அந்த மாதிரி தான் வேலை செஞ்சாரு அப்படிங்க. எங்க அப்பாவும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரா நடந்தாருங்கிறான். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு வந்து எல்லாம் செக் வச்சிருக்கான். அதே வந்து பாருங்க, தஜ்ஜால் பின்னாடி நாம போகாம இருக்கிறதுக்கு அதான் செக். தஜ்ஜால் என்ன சொல்லுவான்? தன்னை ஈசா நபின்னு சொல்லுவான். ஆனா மரியமுக்கு பிறந்தவர் தான் யாரு? ஈசா நபி. தஜ்ஜால் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறந்திருப்பான் இல்ல, அவனுடைய என்ட்ரி வேற விதமா இருக்கும். நீங்க அவனை வந்து நம்பாதீங்க, என்ட்ரியை வச்சே புரிஞ்சுக்கங்க இவர் வந்து ஈசா கிடையாது அப்படிங்கறது சொல்றான். அப்ப இந்த மாதிரி பல ஆங்கிள் இந்த அதே மரியமின் மகன் தான் வரப்போறாருன்ட்டு ஹதீஸ்ல வருது. எப்படி தெரியுமா? ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் இல்ல, 6 பேர் வந்தாலும் முத்தவாத்திரா. குறைந்தபட்சம் 6 நபித்தோழர்கள் வழியா அறிவிச்சு 6 அறிவிப்பாளர்கள் வந்துருச்சுன்னா அது என்னது? முத்தவாத்திர ஹதீஸ். அந்த ஹதீஸை உடைக்கலாம் முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா இதுல 14 நபித்தோழர்கள் வழியா அந்த ஹதீஸ்கள் பல்வேறு விதமா வருது. 21 வகையான அறிவிப்பாளர் தொடர் வழியா வருது. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான செய்தி? வர்றவர் அதே ஈசா தான். அது இல்லாம கூடுதலா இன்னொரு மேட்டர் இருக்குல்ல, ஈசா நபி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வெறும் ஈசான்னு சொல்லல, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ, சத்தியமாக சொல்றேன், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக மரியமின் மகன் உங்கள் மத்தியில் நீதியான ஆட்சியாளராக இறங்குவார். அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே வருவாரு, நீதியான ஆட்சியாளராக வருவாரு, சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்லுவார், ஜிஸ்யாவை நீக்குவார் அப்படின்னு இருக்கு. இது வந்து புகாரில 2622, முஸ்லிம்ல 242வது ஹதீஸ்ல இருக்கு.
இதெல்லாம் வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, ஈசா நபி தான் வருவாங்கிறது திட்டவட்டமா தெரியுது. அது இல்லாம அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான முன்னறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வர்ற ஈசா நபி, மரியமுடைய மகன் ஈசா நபி மரணிப்பாருன்னு சொல்லி முன்னறிவிப்பு இருக்கு. எங்க அடக்கம் செய்யப்படுவார் இருக்கு, மஸ்ஜிது நபவியில் அடக்கம் செய்யப்படுவாங்கன்னு இருக்கு. இந்த சைத்தான் எங்க இருக்கான், இங்கே தான் காதியான்ல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கான். இவன் இங்க மஸ்ஜிது நபி அடக்கம். இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, இவன் போனதே கிடையாது சவுதி அரேபியாவுக்கு. இவன் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட இவன் போனதே கிடையாது. இது மிஸ்காத்துல பாத்தீங்கன்னா 5000 அங்க இருக்கும்போது தான் உஸ்மானிய கலீஃபா தான் இருந்தாரு. போனா சுலுக்கு எடுத்துருவாங்கல்ல இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள, இங்கிலாந்து விட்டுட்டு அங்க போனா என்ன ஆயிரும், இது போட்டோ ஃப்ரேம் ஆயிருவான், முர்த்ததாயிருவான், மர்டர் ஆயிடுவான் அங்கே. அதனால அவன் என்ன பண்ணல, போவே இல்லை. மிஸ்காத்துல பாத்தீங்கன்னா 5508வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா பின் மரியம், இந்த இடத்துலயும் பாரு, ஈசா பின் மரியம் பூமியில் இறங்குவார்கள், திருமணம் முடிப்பார்கள், அவருக்கு குழந்தையும் பிறக்கும், அவர் 45 வருடம் வரை ஆட்சியில் இருப்பார், 45 வருடம் வரை பூமியில் இருப்பார்கள், பிறகு மரணிப்பார்கள், எனது மன்னரைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு டீடைல் சொல்லிட்டு போறேன், என் கபருக்கு பக்கத்துல நான் அடக்கம் பண்ணுவாங்க சொல்லிட்டு கூடுதல் ஒரு தகவல் சொல்றாங்க, நானும் மரியமின் மகன் ஈசாவும் அபூபக்கரும் உமரும் ஒரே இடத்திலிருந்து மறுமையில் எழுப்பப்படுவோம். இதுல இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் கம்மி தான், ஆனா நடந்துருச்சு இல்ல, அபூபக்கர் உமரும் பக்கத்துல அடக்கம் செய்யப்படுவாங்க, நடந்துருச்சா இல்லையா? இது அபூபக்கர் உமர் உயிரோடு இருக்கும் போதுல சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பக்கத்துல இந்த 2 கபர் இருக்கும், பக்கத்துல 3வது ஒரு கபர் ஈசா நபி தான் இருக்கும். அப்போ முன்னறிவிப்பு நடந்துருச்சா இல்லையா, ஹதீஸ் டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப 4 பேரும் ஒரே கபர்ல இருந்து நாங்க எந்திரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையிலும் என்ன ஆயிடுச்சு, இவன் பிராடு பயங்கிறது தெல்ல தெளிவா வழங்கிருச்சு, வந்தது எதுவுமே இல்லை. அதே மாதிரி சிஃபத்துகள் இருக்குல்ல, ஈசா நபினா சும்மா நபியா வந்துட்டு சும்மா வந்து நீங்க போய் பேசாதீங்க, இந்த மாதிரி இறக்கம் காட்டுங்க, அன்பை போதீங்க, இப்படிலாம் சொல்றதுக்காக வருவாரா? வேலை என்னென்ன லிஸ்ட் போட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னென்ன சொன்னாங்க, உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணுவாங்கன்னு. இந்த சைத்தான எந்த உலகத்தில் ஆட்சி பண்ணா, கவுன்சிலர் கூட ஆகலைங்க, லோக்கல் கவுன்சிலர் கூட ஆகல, உலக கலிஃபாவா ஈசா நபி வருவாங்கன்னு இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணான், நான் தான் ஈசா நபிங்கிறான். இந்த அடிப்படையிலும் இவன் ஒரு ஃப்ராடுங்கிறது புரியுது. ஏன்னா ஈசா நபி சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல இதுவும் சேர்த்து இருக்கு, நீதியான ஆட்சியாளராக உங்கள் மத்தியில் இறங்குவார்னு இருக்கு. இவன் எங்க ஆட்சி பண்ணான், ஆட்சியே பண்ணல. அடுத்து ஈசா நபி பத்தி என்ன இருக்கு, வானவர்கள் கூட கூட்டு வந்து இறங்குவாங்க, வெள்ளை மினாராவில் இறங்குவாங்க. எங்க, டமாஸ்கஸ்ல இருக்கிற வெள்ளை மினாரா. இவன் சிரியாவுக்கே போனதில்லை, ஆனா இவன் என்ன பண்ணான், ஏற்பாடு தெரியுமா, வெள்ளை மினாராவை கட்டிட்டான். எங்க, காதியான்ல ஒரு வெள்ளை மினாரா இருக்கும், கூகுள் அடிச்சீங்கன்னா காதியானின்னு அடிச்சுன்னா மினாரா, வெள்ளை மினார், ஒரே மினாரா வெள்ளை மினாரா கட்டிட்டான். கட்டிட்டு இதுதான் அது ஹதீஸ் மேட்ச் பண்ணான். எப்படி என்ன, ஆனா சரியான குருட்டு தெரியும் அவனுக்கு, ஹதீஸ் மேட்ச் பண்ணி விட்டான். அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தஜ்ஜாலை கொல்லுவார்கள். இவன் என்ன பண்ணா, தஜ்ஜாலோட கூட்டு வச்சிட்டான். அந்த தஜ்ஜாலை கொல்லுவாங்கன்னு சொன்னது இவன் என்ன பண்ணா, தஜ்ஜாலோட ஜாயிண்ட் ஆகி அவனோட மிஷன்ல ஜாயின் ஆயிட்டான். ஈஸா கன்ஃபியூஸ் பண்றது தானே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தஜ்ஜாலுனா கஸ்ஸாபுனங்கறாங்க, 30 தஜ்ஜால்கள் 30 பொய்யர்கள் வருவாங்க. இந்த அடிப்படையில் தஜ்ஜாலை அவன் கொன்னானா, கொல்லல. அடுத்து என்ன சொல்றாங்க, மதீனால அடக்கம் செய்யப்பட்டவங்க, மதீனால அடக்கம் செய்யப்படல. ஈசா நபி ஹஜ் செய்வாங்கன்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்புகள் இருக்கு. அந்த 21 அறிவிப்பு சொன்னல, அதுல இதுவும் வரும், அதெல்லாம் லிஸ்ட்ல அந்த காத்தமுன் நபியின் புக்ல இருக்கு. ஈசா நபி என்ன பண்ணுவாங்க, ஹஜ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. இவன் போயிருக்கான ஹஜ்ஜுக்கு, அது ஏஹராம் கட்டுற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனால ஒரு இடத்துல கடக்குறாங்க, இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஈசா நபி ஏஹராம் கட்டிட்டு போவாங்க. ஈசா நபி வரும்போது அந்த கிலாஃபத் பாப்போம் இன்ஷாஅல்லாஹ், கொஞ்ச நாள்ல நமக்கே நீண்ட ஆயுள் இருந்தவங்க நம்மளே கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நிகழ்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஈசா நபி மதீனால இருந்து ஹஜ் பண்ணிட்டு வருவாங்க, ஏஹராம் கட்டுவாங்க, மதீனால இருந்து தான் கட்டுவாங்க ஈசா நபி. அதே மாதிரி மூச்சு காற்று படும் இடம் வரை இருக்கும் எதிரிகளை கொள்வார்கள் இருக்கா இல்லையா? இவன் எத்தனை பேரை கொண்டான், எதிரியை கொள்வாங்கன்னு இருக்கா இல்லையா? எதுவுமே இல்ல. இத்தனை தகவல் இருக்கும் போது ஒருத்தன் ஈசா நபி நான் தான் சொல்றானா, ஏதோ வேற நபின்னு சொன்னா கூட சரி பொழைச்சு போ, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்களாம். என்ன தைரியம் இருக்கு உனக்கு? எந்த அளவுக்கு நம்மளை வந்து மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் நினைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் அந்த மாதிரி விட்டுருக்கோம். அந்த கிதாபுலாம் இருக்கு, அந்த கிதாபுகள்லாம் சில ஆர்குமெண்ட் எடுத்து எப்படின்னா, கேட்ட உடனே நமக்கு சூடு எறியும். ஒரு சாதாரண பாமர முஸ்லீம் பார்த்தானா அப்படியே அவன் பின்னாடி போயிடுவான். அந்த மாதிரி ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, நம்ம நபி செத்துட்டாருங்கிறோம், ரசூல்லா வந்து நம்ம நபி செத்துட்டாரு, ஆனா ஈசா நபி சாகல, வானத்துல உயிரோடு இருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய அநீதி. அவன் பேசுறான், இது எவ்வளவு பெரிய அநீதி, இதை நம்புவது எப்படி சரியாகும், இது கிறிஸ்தவர்கள் நம்புறதாச்சே, இது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை மாதிரி நாம நம்புறது சரியா அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் வச்சு என்ன பண்றான், அப்படியே கவர்றான். அடுத்து என்ன பண்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடி வாங்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அடி வாங்க விட்டுட்டானா? ரத்தம் ஓட்டப்பட்டுச்சா? உஹது போர்ல அடிபட்டாங்களா? மக்களை துன்புறுத்தல் ஆளாகிட்டு இருந்தாங்களா? அப்ப அல்லாஹ் அவங்கள காப்பாத்தி வானத்துக்கு உயர்த்தினானா? இல்ல. அப்ப ஈசா நபி வந்து சிலுவையில் அறையப்படும் போது வானத்துக்கு உயர்த்தப்பட்டானா? அப்ப நம்ம நபி தாங்க பெருசு அப்படின்னு ஒண்ணு. இப்ப சாதாரண ஒரு நபியை நேசிக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஆமாங்க கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது, அப்படி பார்த்தா ஈசா நபி எப்படிங்க அதை தூக்கி இருப்பான், அதை சொல்லி இப்படி சொல்லிட்டு போறான். அடுத்தது அவங்க உலமாக்கள் பேசுறாங்க, யூடியூப்ல கூட இருக்கு, பயான்லாம் கேட்டீங்கன்னா செம்ம கடுப்பாயிரும். அவன் என்ன பேசுறான் அப்படின்னா, அல்லாஹ் முத்தகல்லிம்னு ஒரு சிஃபத் இருக்கு, பேசுவான்ட்டு. இப்ப அல்லாஹ் வந்து இனிமே மனிதர்களோட பேச மாட்டான்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்புறீங்க. அதுக்கு என்ன சொல்றான், அல்லாஹ் ஊமை ஆயிட்டானாங்க. இந்த வார்த்தை ஒரு நபி பேசுவானா? அல்லாஹ் ஊமை ஆயிட்டானான்னு தன்னுடைய ஆர்குமெண்ட்டை நிறுவுறதுக்காக இந்த வார்த்தை அவனா ஒருத்தன் நல்லவன் பேசுவானா? அவன் பேசுறான்.
அல்லாஹ் நபி ஊமை ஆயிட்டானா, பேசும் ஆற்றலை இழந்து விட்டானா அப்படிங்கிறான். அல்லாஹ் ஊமையாவலா, உன்ன மாதிரி கூறு கிட்டவங்க பேச மாட்டாங்கிறோம். அல்லாஹ் பேசுறது ஒரு தகுதி இருக்கு உங்ககிட்ட, இப்ப மட்டும் இல்ல மறுமையிலும் அல்லாஹ் உங்ககிட்ட பேச மாட்டாங்கிறோம். ஏன்னா பொய் சொல்றவனை பார்த்து அல்லாஹ் பேச மாட்டான்ல, கிட்ட நரவாசிகளை பார்த்து அல்லாஹ் பேச மாட்டான்ல. அந்த மாதிரி இப்படி பேசுறாங்க. இந்த பேசும் அடுத்து என்ன சொல்றான், சிலைகள் தான் பேசாது. என்ன சொல்றான், சிலைகள் தான். ஈசா நபி இவர் போய் கேட்கிறாருல, இப்ராஹிம் நபி போய் அந்த சிலைகள்கிட்ட போய் இந்த பெரிய சிலை அடிச்சது யாரு நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்க. அப்ப அவங்க கேட்பாங்களா, அதை வந்து பொறுத்துறான். அப்ப அல்லாஹ் பேச மாட்டான். நீங்க நம்புறது எப்படிப்பட்டதுன்னா, இந்த சிலைகள் மாதிரி நீங்க அல்லாஹ் நம்புறீங்க, பேசும் ஆற்றல் வந்து அல்லாஹ்வுக்கு இல்ல. அது என்ன சொல்றான், இந்த மார்க்கம் வந்து உயிர் உள்ளதுன்னு சொல்றீங்க, மார்க்கம் உயிர் உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மார்க்கம்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, அப்ப செத்து போச்சா, தீனு செத்து போச்சான்னு கேட்கறான். அடுத்து என்ன சொல்றான், மரியம் பனி இஸ்ராயீல்களுடைய உம்மத்தினர் அல்லாஹ் பேசுறான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா கிட்ட அல்லாஹ் பேசினான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, ஈசா நபியுடைய அம்மா கிட்ட அல்லாஹ் பேசினான். அப்ப முன் சென்ற பனி இஸ்ராயீல்கள் நல்லவர்கள் எல்லா இடத்துமே அல்லாஹ் பேசினான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கிட்ட அல்லாஹ் என்ன பண்ணல, பேசல. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னாடி போன பனி இஸ்ராயீல்களுடைய உம்மத்துல அல்லாஹ் வந்து பேசினா, ஆனா உங்க சமுதாயத்துல அல்லாஹ் யார்கிட்டயுமே பேச மாட்டான். அப்படி பேசுறதா இருந்தா உமருடைய நாவல அல்லாஹ் பேசியிருப்பான். அதை சொல்றான்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, உமருடைய நாவல அல்லாஹ் பேசுறான்னு நான் நினைப்பேன், ஆனா உங்க சமுதாயத்துல அது கிடையாதுன்றான். அது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இவன் என்ன சொல்றான், பனி இஸ்ராயீல் சிறந்த சமுதாயமா நாம சிறந்த சமுதாயமா? குர்ஆன் என்ன சொல்லுது, கைர உம்மத்துன்னு சொல்லி நம்மள சொல்லுது. ஆனா கைர உம்மத்தா இருக்கும்போது அந்த பாக்கியம் எப்படி இந்த உம்மத்துக்கு இல்லாம போகும்? இப்படி கொம்பு செய்ய விட்டவனே ரசூலுல்லாஹ் சிறந்தவங்களா, ஈசா நபி சிறந்தவங்களா, இந்த உம்மத் சிறந்ததா அந்த உம்மத் சிறந்ததா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே எடுத்து போட்டு என்ன பண்றான், இப்படி கன்ஃபியூஸ் பண்ண உடனே மக்கள் என்ன ஆகுறாங்க, கன்வின்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்ற அந்த பேச்சுல வலையில விழுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு தப்பான விஷயம். இது எல்லாமே எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் இந்த உம்மத்து தடுமாறணும், ஈசா நபி விஷயத்துல இந்த உம்மத்து தடுமாறணும். நேர்மையான அந்த அரசாங்கம் வருதுல்ல, கிலாஃபத் அலா மின்ஹஜுன் நுபுவா, அதை பற்றிய ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ இந்த உம்மத்து மத்தியில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கேடுகட்ட ஒரு சிஸ்டத்துக்கு கீழே முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் அது வந்து நல்லதுதான், அதை அக்செப்ட் பண்ணி அதோட மெர்ஜ் ஆயிக்கணும். வணக்க வழிபாடுகள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கணும். இஸ்லாத்துல அரசியலே கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்மீகம், அதனால எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் என்ன சொல்றான், ஜிசியாவை ஒழிப்பாரு, பன்றியை கொண்டு வரணும்னு என்ன சொல்றான், அதாங்க ஜிஹாத் இல்ல ஜிசியா இல்லைங்கிறான். எப்படி போரே கிடையாது, நான் தான் அந்த கலிஃபா, நான் தான் ஈசா நபி, இனி வம்பு தும்பெல்லாம் கிடையாது, ஒன்லியே ஆன்மீகம் தான். அதனால அந்த வாழை எடுத்துட்டு வந்த ஈசா நபியும் வாழை எடுத்துட்டு வந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இனி பூமிக்கு தேவை கிடையாது. நான் வந்துட்டேன்ல, ஜிஸியாவை ஒழிப்பேன், இது அதுக்கு மீனிங் என்னவா, இதான் மீனிங் அப்படின்னு சொல்லி இதை போட்டுட்டு அவன் போயிடுறான். அதுக்கு கடைசியா அவன்கிட்ட கேட்கறாங்க, ஒருத்தர் கேள்வி கூட கேட்கறாங்க, என்ன அப்படின்னா, ஏன்டா இந்த மாதிரி நீ சொல்ற உலக ஆட்சி ஈசா நபி பண்ணுவாருன்ட்டு, நீ தான் ஆட்சி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றான், ஈசா நபி உலக ஆட்சி பண்ணுவாருன்ட்டு 2000 வருஷம் முன்னாடி வந்தார்ல, வந்துட்டு ஆட்சி பண்ணாரா? பைபிள்ல ஆட்சி பண்ணுவாங்கன்னு தானே இருக்கு, வரல இல்ல. அப்ப ஈசா நபி அவர் வந்த ஒரு ஃபேக் நபியா அப்படிங்கிறான். இப்ப இவங்க எப்படி அலைய விடுறான் பாரு நுட்பமா. ஆனா மேட்டர் என்னன்னா, அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஈசா நபி ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது ஆட்சி பண்ணுவாருன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா. அப்ப எதுக்கு பைபிள்ல இருந்து ஆதாரம் காட்டுறான்? உன்னுடைய தலீல் நீ குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தா நீ நிறுவனமே தவிர இவன் என்ன பண்றான், பைபிள்ல இருந்து ஆதாரம் காட்டுறான். இது மாதிரியான ஒரு நுட்பமான இதுதான். மத்தபடி வந்து எதுவும் இவனுடைய அந்த வலையில வந்து அதான் சொல்றல, இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுகளே இவனுக்கிட்ட போகவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதரா, இது அவருக்கு அப்புறம் இறுதி இறை தூதர் இருக்கா, அதோட நின்னுக்கணும். அடுத்து வந்து வானத்துக்குள்ள இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, குடிச்சாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இது ஓப்பன்னா அடுத்தது பேசு, இல்லைன்னா நீ நடைய கட்டு அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது. கடைசியா ஒரு வசனம் மட்டும் அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான ஆட்களை பத்தி சொல்லும் போது 6வது அத்தியாயத்துல 93வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட, அல்லது தனக்கு வஹி வராத நிலையில் தனக்கு வஹி வருவதாக சொல்பவனை விட, மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்ததை போன்று நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? இருக்கிறதுலே பெரிய பாவம் இது. நல்லா சொல்றான் 3 விஷயம். அல்லாஹ் மேல பொய் சொல்றது, வஹி வராமலே வஹி வருதுன்னு சொல்றது, அல்லாஹ் இறக்கி வச்ச வேதம் மாதிரி நான் என்னாலேயே செய்ய முடியும் அப்படின்னு நம்புறது, இது 3மே கொடிய பாவம். அந்தோ இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் சிக்கி இருக்கும் போது நீ பார்க்க வேண்டும். இவங்களுக்கு மரண வேதனை இருக்கும்போது அல்லாஹ் வந்து அந்த நிலையை நீ பார்க்கணும். மேலும் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள், அல்லாஹ்வை பற்றி உண்மைக்கு மாற்றமாக நீங்கள் கூறிக்கொண்டிருந்ததாலும் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து நீங்கள் ஆணவம் கொண்டிருந்ததாலும் இன்று உங்களுக்கு இழிவு மிக்க வேதனை கூலியாக தரப்படுகிறது என்று கூறுவார்கள். அப்போ மலக்குகள் இவனை வந்து வசாபு இந்த மாதிரி ஆட்களை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பொய்யான ஷைத்தான்களிடம் இருந்து தப்பிச்சு இருக்கணும். இவங்களோட சேர்ந்தோம்னா இந்த அசாபு நமக்கும் கிடைக்கும். இந்த மாதிரியான சைத்தான்களை வந்து அல்லாஹ்வுடைய இறை தூதர்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அந்த அசாபு நமக்கும் கிடைக்கும். அதுல இருந்து நாம விலகி இருக்கணும். இன்னொரு கடைசியா ஒரு அறிவிப்பும் சொல்லிடுறேன். என்னன்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் காதியானிகள் வந்து சொல்லுவாங்க, எங்களோட விவாதிக்க தயாரா, உங்களோட நீங்க விவாதம் பண்ணுவீங்களா, உங்களுடைய போன் நம்பரை கொடுங்க, அது உங்களோட பேசுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது,
இவ்வளவுதான் விஷயம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய நபி தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் இமாம்களும் எங்களுக்கு வந்து தெளிவான அந்த ஃபத்வா வந்து கொடுத்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்புறம் இறை தூதர் இல்லைங்கிறது. சோ இந்த விஷயம் நாங்க உறுதியா நம்புறதுனால இதை தாண்டி எதுவுமே உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய தரப்பு விளக்கத்தை என்ன வருதோ அது நீங்க உங்களுடைய தளத்தில் நீங்க எப்படி இருந்தாலும் வெளியிட்டுங்க. விவாதம் பொறுத்த வரைக்கும் அதுல எதுலையுமே நம்ம வந்து உடன்பாடு கிடையாதுங்கிறத நம்ம இதுல தெரிவிச்சுக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்டுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவன் எப்படி வந்து இந்த செல்வாக்கு வாங்கியிருக்கானா, இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த வெள்ளக்காரங்க வரும்போது வெள்ளக்காரன் மட்டும் வரல, அவங்களுடைய தீனன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க தீனை வந்து ஒரு டூலா தானே பயன்படுத்தினாங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கு. இப்போ அந்த தீனை எடுத்துட்டு வந்து முஸ்லீம்களை வந்து நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளக்காரங்க. முஸ்லீம்களை கன்வின்ஸ் பண்ணி குரான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டி, ஈசா நபி பாருங்க குரான்ல 25 வாட்டி இருக்கு, அந்த டூலு முகமது பாருங்க 4 வாட்டி தான் இருக்கு, எது பெருசு? ஈசா நபி தான் பெருசு அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி நிறைய அந்த டெம்ப்ளேட்லாம் இருக்குல்ல, டெம்ப்ளேட் கேள்வி இருக்குல்ல, இஸ்லாத்தை விட சிறந்தது கிறிஸ்தவங்கிற மாதிரி அது குரான்ல இருந்தே நிறுவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நம்முடைய ஒரு ஆலிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா இருந்திருக்கு? ஒரு பெரிய தலைமை இமாம் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த முகலாய சாம்ராஜ்யத்துடைய இந்த தலைமை, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை இமாம், அவர்கிட்ட வந்து ஒரு கிறிஸ்தவ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து மிஷனரி சேர்ந்தவர்கள் வந்து இது வச்சிருக்காங்க. அந்த மன்னர்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க. ஆர்குமெண்ட் வச்சது குரான்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். காமிக்கும் போது மன்னர் என்ன பண்ணிருக்காரு, போய் இந்த பெரிய தலைமை இமாமை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரிய ஆச்சரியத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் தான் இந்தியாவுக்கே தலைமை இமாம். அவரை கூட்டிட்டு வந்து குரான்ல இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க குரான்ல எப்படி இருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாரு, குரான்ல அப்படி வசனமே இல்லைன்னு இருக்காரு, குரான்ல அப்படி வசனமே கிடையாதுன்னு இருக்காரு. இவன் என்ன பண்ணிக்கிறான், கிறிஸ்தவன் டக்குன்னு கையில குரான் எடுத்து காமிச்சிருக்கான், இங்க பாருங்க இருக்குன்னு. இவ்வளவுதான் நம்ம ஆலிம்களுடைய ஸ்டேட்டஸ் இருந்திருக்கு அந்த காலத்துல. கிறிஸ்தவர்களுடைய எதிர்கொள்ளும் போது குரான்ல என்ன இருக்குன்னு முஸ்லீம்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியானது யாருக்கு? இது லோக்கலால் கீழே ஆள் கிடையாது. அது இஸ்லாம் மதத்தின் சம்பவத்தை சொல்லுவார். சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த தலைமை இமாமுடைய பேரனை சொல்ல மாட்டான், ஏன்னா அவருக்கு அவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்குங்கிறான். அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த வேலை செஞ்ச அந்த இமாமு அவ்வளவு பாப்புலர் ஃபிகராமா, அவருடைய பேரனை சொல்லி அவருடைய கண்ணியத்தை நான் குறைக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு அவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்முடைய நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணிக்கிறான்னா, குரான்ல சரியான பிரில்லியன்ட் இவன் யாரு, மிர்சா குலாம், அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறான்னா ஆர்குமெண்ட்லாம் எடுத்து வச்சு அந்த 7-8 விவாதங்கள் ஜெயிச்சிருக்கான். அவங்கள ஓட வரட்டிருக்கான். அப்ப என்ன ஆகி போச்சு, எல்லாருமே இவன் சூப்பர் ஹீரோவா பார்த்திருக்காங்க. இந்த வாத திறமையை வச்சு கிறிஸ்தவர்களுடைய வாய் அடைச்சதுனால சூப்பர் ஹீரோவா பார்த்திருக்காங்க. அதே மாதிரி தௌஹீத் இருக்குல்ல, தௌஹீதுல இவன் அளவுக்கு கெட்டிக்காரங்க யாருமே கிடையாது. இந்த தர்காவுக்கு போகக்கூடாது, இந்த ஷிர்கு பிதத்து கூடாது, இந்த அனாச்சாரங்கள் கூடாது இருக்குல்ல, இவன் எடுத்து வச்ச அளவு யாருமே ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கல. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஷிர்கு கிடையாது. இவங்க கிட்ட அதோட வேற மேட்டர் இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் வச்சிருக்காங்க. அதுல இவங்க கிட்ட வேற இருக்கு, அவங்க கிட்ட இந்த ஷிர்கு கிடையாது. தாயத்து போடுறது, தர்கா பண்றது, பெரியார்களை வணங்குறது, இந்த மேட்டர் இவனுக்கு கிட்ட கிடையாது. இவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாங்க, குஃபுரு ஷிர்குன்னு எங்களை பார்த்து பேசுறீங்களா, உங்க வண்டவாளம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி. இவங்க கிட்ட பைபிள்ல போனீங்கன்னா டேலண்ட், கிறிஸ்தவத்தை உடைப்பாங்க. சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. பைபிள்ல இருந்து டக்குன்னு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, குரான் ஹதீஸ்ல இருந்து டக்குன்னு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா தண்ணியில கண்டம் இவங்களுக்கு. இதான் பிரச்சனை. இவ்வளவு புத்திசாலியா இருந்து கவர் பண்ணி அந்த தௌஹீதுல அவன் ஸ்ட்ராங்கா பேசுறான்ல, அந்த புக்ஸை பார்த்து தான் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆனது. அவன் ஒரு கடவுள் இறை மறுப்பாளன் இருக்கான்ல, இவனுடைய புக்கை பார்த்தானா கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவான். ஒரு ஏத்தியஸ்ட் இவனுடைய புக்கை பார்த்தா கடவுள் நம்ப ஆரம்பிச்சிருவான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவார். பேசிட்டு கிளாப்பை டாப் பண்ணி விட்டு வேற இடத்துல கூட்டு போயிடுவான். இங்கதான் மேட்டர் இருக்கு. அதான் சொல்றேன், இங்க திறமையோ ஆற்றலோ வந்து அல்லாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம திறமையோ ஆற்றலோ நமக்கு இல்ல, ஏதோ அல்லா வேலை செய்ய வைக்கிறான் அதனால செய்யறோம், அவ்வளவுதானே தவிர எனக்கும் திறமையோ ஆற்றல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நானும் வழிகிட்டு தான் போயிருப்பேன். இந்த திறமையோ ஆற்றல் நம்பி இந்த களத்துல இறங்குறான் பாரு, அவன் வந்து அல்லா மேல தவக்கல் வைக்க மாட்டான். ஒண்ணுமே தெரியாதவன் தான் அல்லா மேல தவக்கல் வச்சுட்டு அல்ல நீ எனக்கு ஆல்ரெடி ஒன்றும் தெரியாது, அல்லா காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருப்பான். இதே மாதிரி இந்த இன்னொரு வஹீதுத்தீன் கான் அப்படின்னு வஹீதுத்தீன் கான் சொல்ல ஒரு ஆள் இருப்பார். அடிச்சு பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாரு, நெட்ல அடிச்சு பாரு, வஹீதுத்தீன் கான். அவருடைய புக்கை எடுத்தீங்கன்னா தௌஹீதுல அவர் புக் அடிக்கிறதுக்கு புக்கே கிடையாது. தௌஹீதுடைய புக்கில் மௌலானா மௌதூதுடைய ஸ்டூடெண்ட், அவரோட கூட தான் இருந்திருக்கிறாரு. அவர் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்கிறார். இகாமத்தீன் சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணி அப்படி போயிருக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா கிலாஃபத் வந்து இஸ்லாத்துல இல்லைன்ட்டு. யார் கூட இருந்து? மௌலானா மௌதூதி கூட இருந்து கிலாஃபத்து இஸ்லாத்துல இல்லைன்ட்டார். விளைவு என்ன தெரியுமா? போய் பாரு அவருடைய விக்கிபீடியால பாரத ரத்னாவோ பாரத பத்மபூஷனோ பத்மவிஷோ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய அவார்டு இருக்குல்லடா, இந்த பாரத ரத்னா கீழே இருக்கிற அவார்டு சொல்றேன். இந்த பாரத பத்மஸ்ரீ பத்மபூஷன் இருக்கும், பத்மபூஷன் அவார்டு இவர் கொடுத்துருக்காங்க. புக் எடுத்தீங்கன்னா தௌஹீத் புக் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீ தௌஹீத் தாவா செய்யணும்னா இவர் புக்கு தான். டெக்னிக்கலா லாஜிக்கலா அல்லாஹ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியில் தெரியுமா, இந்த சயின்டிபிக் இருக்குல்ல, இந்த சயின்ஸ் பேசுறானுங்களா, அது எல்லாத்தையுமே உடைப்பார். சயின்டிபிக்கல் ப்ரூஃப் மூலமா அல்லாஹ் ப்ரூவ் பண்ணுவார். டார்வினுடைய சித்தாந்தம் இருக்குல்ல, அதை பிரேக் பண்றாரு.
டார்வினுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறது, அந்த வேலை கொடுக்கறது எல்லாம் எல்லா வழிகட்டவனும் ஒரு விஷயம் பக்காவா பண்ணியிருக்கான், தௌஹீது பேசியிருக்கான். புரியுதா? தஜ்ஜால் வந்தாலும் தௌஹீத் தான் பேசுவோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் கும்பிடக்கூடாது. கைகள் சஜிதான செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுக்கு தான். அரசியல் சஜிதா எனக்கு, பொருளாதார சஜிதா IMF-க்கு, மற்ற சஜிதா ஒவ்வொரு சஜிதா இதுக்கு. ஆனா ஆன்மீக சஜிதா அல்லாஹ்வுக்கு தான். ஆனா அல்லாஹ் நமக்கு வச்ச செக்னா எல்லா சஜிதாவும் அல்லாஹ்வுக்குங்கிறது தான் மேட்டர். அரசியல் சஜிதா, ஆன்மீக சஜிதா, பொருளாதார சஜிதா, குடும்பவியல் சஜிதா, சொசைட்டி சஜிதா, எல்லா சஜிதாவும் அல்லாஹ்வுக்குங்கிறது. அதான் இப்ராஹிமுடைய மார்க்கம், ஹனீஃபா, அனைத்தையும் விட்டு ஒதுங்கிக்கணும். அந்த அடிப்படையில் இவன் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் கொடுத்துருக்கான், இந்த அதுல வந்து ஈர்க்கப்பட்டிருக்கான். அல்லாமா இக்பால் அசந்து போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல. அது என்ன போச்சுன்னா, இவன் நபியா அறிவிக்காத ஒரு காலகட்டம் இருக்கு. இவங்க திருட்டு பசங்க ஒழிச்சிருவாங்க. கேட்டா இவங்க புக்கில் எடுத்தீங்கன்னா அல்லாமா இக்பால் இவனை பற்றி சொன்னது, மௌலானா மௌதூதி இவனை பற்றி சொன்னது, நல்ல நல்ல இமாம்கள், பெரிய இமாம்கள் இவனை பற்றி சொன்னது ஒரு கட்டுரையா போட்டிருப்பானுங்க. பாருங்க மிர்சா குலாம் அஹமதை பற்றி எவ்வளவு புகழ் இருக்காங்க. அதெல்லாம் எப்போ நபின்னு கிளைம் பண்றதுக்கு முன்னாடி அதை காமிச்சு திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க பாருங்க. இப்பெல்லாம் சொன்ன ஆள் தான், நாங்க மட்டுமா சொன்னோம் இவர நல்லவருண்டு, இத்தனை பேர் சொல்லுங்க, இத்தனை பேர் சொன்னாங்க. எப்போ 1902க்கு முன்னாடி. நபின்னு கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் எக்ஸ்ட்ரா சூப்பரா பர்ஃபார்ம் பண்றான்பா, என்னப்பா பண்ணுவீங்க? எல்லாருமே இது பண்ணுவோம். இன்னைக்கே எடுத்துக்க, எந்த இருக்கட்டும், ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பாராட்ட தான் செய்வோம், அந்த நல்ல பேர் எடுக்க செய்வோம். நாளைக்கே வழிகட்டு போயிட்டோம்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் மாத்திக்குவோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அது காட்டுறாங்க, இப்போ அவங்க புக்ல வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அல்லாமா இக்பால காதி அணிப்பாங்க, இவரையும் காதி அணிப்பாங்க, தெரியுமில்ல மௌலானா மௌதூதியா. ஏன்? இதனாலதான் நம்ம காலகட்டத்தில் நம்ம அவங்க காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருந்தோம்னா ஆரம்பத்தில் அவன் செஞ்ச சாதனைகளை என்ன பண்ணியிருப்போம், நாமளும் வந்து அவனுக்கு நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்போம். அதனால பாத்தீங்கன்னா இதான் மேட்டர், அவன் நல்லா ஜெகஜாலம்